ஹாய். ஹாய். 2 செகண்ட்ல வந்து வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு நிறைய இடத்துல நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். 2 நிமிஷத்துல 2 செகண்ட்ல எல்லாமே முடிஞ்சு போச்சோ, இல்ல 2 செகண்ட்ல எல்லாம் மாறி போச்சு, இப்பெல்லாம் நிறைய விஷயம் இருந்திருக்கு. அதே 2 செகண்ட்ல தான் வந்து ஜாக்லினும் வந்து அவங்களோட போட்டியில இருந்து வெளியில வந்திருக்காங்க. மொத்தமா அவங்களுக்கு கொடுத்திருக்க டிஸ்டன்ஸ் வந்து 75 மீட்டர்ஸ், அப் அண்ட் டவுன் 150 மீட்டர்ஸ் வரும். அண்ட் இதை அவங்க 35 செகண்ட்ஸ்ல முடிக்கணும். 37 செகண்ட்ஸ்ல அவங்க வந்திருக்காங்க. 2 செகண்ட்ஸ்ல அவுட் ஆயிருக்காங்க. ஆக்சுவலா இங்க நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. தெரிஞ்சு நான் சொல்லியிருந்தேன், எக்ஸ் வலைதளம் தான் இருக்கிறதுலயே ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு, ரொம்ப கேவலமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி. அதை விட பயங்கரமான கல் நெஞ்சக்காரர்கள் எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றத வந்து இன்னைக்குதான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எக்ஸ் வலைதளத்திலே வந்து அந்த பொண்ணு வந்து ஷி டிசர்வ்ஸ் டு பி இன் ஃபைனல் அப்படின்னு தான் பேசியிருக்காங்க. ஆனா எங்க கமெண்ட் செக்ஷன்ல தான் எப்பா சாமி வன்மை கூட ஒண்ணு போயிடுச்சு, இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், அது இது நிறைய. ஸோ எனக்கு தெரிஞ்சு யூடியூப் இன்னும் வேர்ஸா போதோ அப்படின்ற ஒரு பயம் எங்களுக்கு நிறையவே இருக்கு. அதுவும் எங்க சேனல்ல இவ்வளோ நெகட்டிவிட்டி எப்பயுமே வந்தது கிடையாது. எப்பயுமே வந்து நெகட்டிவா ஏதாவது ஒரு போறாங்கன்னா கூட ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். ஸோ நெகட்டிவா கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கு வந்து உங்களுக்கு இதனால என்ன ஆதாயம் எனக்கு தெரியல. ஏன்னா யாரு போனாங்கனாலுமே கொஞ்சம் கவலையா தான் இருக்கும். அதுவும் ஒரு பொண்ணு இவ்வளோ டிசர்விங்கா செகண்ட் பொசிஷன் ஆர் வின்னர் ஆர் ரன்னர்னு இருக்கிற ஒரு பொண்ணை, அந்த பொண்ணு 6th பொசிஷன்ல வெளியில போயிருக்கு. அதுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது வருத்தம் அப்படின்றத நீங்க தெரிவிக்கலனாலுமே போனது ரொம்ப நல்லது, அது இப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நான் உங்களை என்ன சொல்றது எனக்கு தெரியல. சோ இது வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சௌந்தர்யா மாதிரி. சொல்லுமா? சௌந்தர்யா வந்துட்டு நேற்று சொல்லிட்டு இருந்தாங்க ஃபேட்மேன் கிட்ட வந்து, நான் வந்து ஃபுல்லா ஓட மாட்டேன் ட்ராக்ல, ஆனா நான் வந்து ஏதோ ஒன்று ட்ரை பண்ணணும்னு இருக்கும், அதனால் போயிட்டு நான் கொஞ்ச நேரத்துக்கு திரும்பி உடனே ரிட்டர்ன் வந்துடுவேன், எனக்கு இந்த கேமுக்குள்ளே இருக்கணும், பட் நான் வந்து ட்ரை பண்ணலன்னு இருக்கக்கூடாது, நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது ஊர்வாயின்னு அவங்களுக்கு தெரியாது. அது அவங்க இது ரவீந்தர் உட்கார்ந்து எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. பட் எனக்கு அது வந்து ஓகே, அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா அவங்க வந்து நானும் அட்டெம்ப்ட் பண்ணேன், நீ அட்டெம்ப்டே பண்ணலன்ற பேர் சொல்லாதீங்க அப்படின்றதுக்காக வந்து சொல்லியிருக்கலாம். இன்னொன்னு ஜாக்லின் வந்து போய் எடுக்க ட்ரை பண்ணது எடுத்தது இதெல்லாம் வந்து நம்ம பார்த்ததுக்கு அப்புறமா தான் டிசைட் பண்ண முடியும். இப்ப விஷாலுக்கு வந்துட்டு 3 போட்டி வச்சிருக்காங்க, அது ஒன்னு எடுக்க தள்ளிட்டு மறுபடியும் இன்னொன்னு எல்லாமே மூடி இருக்கு, எல்லாமே மூடி இருக்கு. அது எப்படி அவரு அதுதான் எப்படி டிசைட் பண்ணிட்டு இருக்கிறாரு? 2 தொடர்ந்து இருப்பாரு. ஆனா எனக்கு ஒண்ணு என்னன்னா, ஒன்னு சில்வர் கலர்ல இருந்துச்சு, 2 வேற கலர்ல இருந்தது. சோ சில்வர் கலர்ல இருந்ததுன்னு எடுத்தாரு, எனக்கு தெரியல. அங்க 2 டப்பா இருந்தது, கோல்டன் கலர்ல பொட்டி இருக்கு, 2 சில்வர் இருக்குன்றியா? ஆஹா, 2 கோல்டன் 1 சில்வர் இருக்கு. சில்வர்ல தான் பணம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது எப்படி அவர் ரன்னிங்லயே எப்படி டிசைட் பண்ணாரு? இல்ல திறந்து பார்த்து நம்மளுக்கு கட் பண்ணி தானே காட்டுறாங்க. ஏன்னா அங்க ஒரு டப்பா இல்ல, ஒரு பாக்ஸ் தான் திறக்கிற மாதிரி காட்டுறாங்க, இன்னொரு பாக்ஸ் எடுத்துட்டு வர மாதிரி காட்டுறாங்க. அது அவர் எடுத்து கூட பாத்துருக்கலாம். இப்ப அங்க வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு, இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி விஷால் ரஞ்சித் சார் எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்ப வந்து இது பொண்ணுங்க வந்து போகவே மாட்டேங்கிறாங்க, அட்டெம்ப்ட் கூட பண்ண மாட்டாங்கன்றப்போ விஷால் சொன்னாரு, நான் வந்து ட்ரை பண்ண, நான் வந்து 120 மீட்டர் வந்து ஒரு 20 செகண்ட்ல ஓடுறேன் அப்படின்னா சௌந்தர்யா வந்து ஒரு 24 25 செகண்டுக்குள்ள ஓடி வரணும், ஓடி வந்துடலாமே, இதுல என்ன இருக்கு, எவ்வளவு ஒரு 5 செகண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டா கூட என்ன இருக்கு, வந்துருவாங்க சௌந்தர்யா. இல்ல பண்ணிடணும், பண்ண முடியும் அப்படின்றாரு. இல்ல ட்ரை பண்ணாங்க அவங்க, நாங்க ஓடி பார்த்தாங்க, ஓடி பார்க்கும்போது அவங்க வந்துருவாங்க. அவருக்கு வந்து சௌந்தர்யா மேலயோ பவித்ரா மேலயோ எந்த பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு ஒரே பிரச்சனை ஜாக்லின் மட்டும்தான். ஜாக்லின் தான் அட்டெம்ப்டே பண்ண மாட்டாங்க. இதை எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஏன் வந்து நிறைய கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கே வந்து ஏன் போறாங்க, கேவலமான மூவ். நேத்துல இருந்து வர்ஷினி கூட வந்து இவங்க 2 பேர் ரெடியாவே இருக்க மாதிரியே தெரியல, ஜாக்லின்லாம் போவாளானே தெரியல, உட்கார்ந்து நேர்ப்பா இப்படின்லாம் வந்து பேசுறாங்க. அதுக்கு வந்து இவங்க யாருன்னா எதிர்ப்பு தெரிவிச்சாலும் உடனே வர்ஷினி ஏன் வாய் நான் பேசுவேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆல்ரெடி இங்க ஒவ்வொருத்தரா குரூப்பா சேர்ந்து இவங்க வந்து பொண்ணுங்க ஓட மாட்டேங்கிறாங்க, பொண்ணுங்க பண்ண மாட்டேங்கிறாங்க, பொண்ணுங்க வேஸ்ட்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நீங்க ஆப்வியஸ்லி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கலாம். எப்படி பேசுறாங்கன்னா, இங்க பேசும்போது இவங்க கிட்ட பேசும்போது ட்ரை பண்ணாதே கேம்ல இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு வேண்டியது, பின்னாடி அங்க போயிட்டு வந்து மத்தவங்க கிட்ட பேசும்போதெல்லாம் அவெல்லாம் ஓடவே மாட்டா, ஷீ இஸ் நாட் ஃபிட் இனஃப்
அப்படின்னாங்க. அங்க யாரும் ஃபிட்டா இருக்கிறதுக்காக அங்க வந்து யாரும் பண்ணல. இந்த மாதிரி ரன்னிங் ரேஸ் வைப்பாங்க, அதுக்காக ட்ரைனிங் பண்ணிட்டு போகணும். ஆமா, இதெல்லாம் தான் நாங்க சொல்லணும்னு ஃபர்ஸ்ட் இருக்குது. ஒரு நிமிஷம், ஒரு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஓட முடியும், கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் ஈக்குவல் அப்படின்றீங்கல்ல. எல்லாரும் இன்டர்நேஷனல் லெவல்ல கூட கேர்ள்ஸ்க்கு தனியா பாய்ஸ்க்கு தனியா தான் வைக்கிறாங்க. ஓகேங்களா? கேர்ள்ஸோட கேர்ள்ஸ் வைப்பாங்க, பாய்ஸோட பாய்ஸ் வைப்பாங்க. ஓகேவா? அது தனி. இப்ப இங்க வந்து ட்ராக்ல ஓட விடல, அதுல நாங்க எதுவும் சொல்ல வரல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்க எல்லாருமே அத்லீட்ஸா வரணும்ன்றது அவசியம் கிடையாது. ஸ்டாமினாவை செக் பண்ணுங்க, மன வலிமையை செக் பண்ணணும், இதெல்லாம் பண்ணலாம். நீங்க போயிட்டு உட்காந்துட்டு நீ ஓடி போய் நீ ஹுசைன் போல்ட் ரெக்கார்டை பிரேக் பண்ணாதான் உனக்கு டைட்டில் அப்படின்னு சொன்னா அங்க முத்துக்குமரனால கூட ஓட முடியாது, அவருக்கும் கஷ்டம் தான். அவங்க இப்ப ஒரு ஒரு பிரிக்கணும்ல, இவங்களுக்கு இது இவங்களுக்கு அதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த இது என்ன புது ஆட்டம், புதுசு ஆளும் புதுசு ஓடி போய் எடுக்கிறது. இப்ப சமயம் என்ன பண்ணுங்க, டைட்டிலுக்கு வச்சிருங்க, நடுத்தெருவுல போய் விட்டுருங்க, நல்லா ஃபுல்லா டிராபிக் இருக்கட்டும். ஓகேங்களா? யாரு போய் அடிச்சு புடிச்சு அங்க போய் அந்த டைட்டில் பஸ் ஓட்டம், கப்பு டிராபிக் பின்னாடி வச்சு ஓட விடுங்க, இவங்க பின்னாடி ஓட்டம் போய் இந்த டிராபிக் நடுவுல இருக்கிற ஹிண்ட்ரன்சஸ் எல்லாத்தையும் மீறி போய் யாரு கப் எடுக்கிறாங்களோ இனிமேல் வந்து அந்த மாதிரி வச்சுப்போம். ஏன்னா வந்து இந்த பிக் பாஸ்ல இது வரைக்குமே வந்து கேஷ் பாக்ஸ்ன்றது ஒரு சாதா ஒரு விஷயம், வேணும்ன்றவங்க அந்த காசு பார்த்து புடிச்சா எடுத்துட்டு போவாங்க. இப்ப இதுலயுமே மேக்கப் பண்ணிட்டு சூப்பரா உட்காந்துக்கிட்டு கப்புன்னு போய் அன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரிதான் இருந்தாங்க கிளம்பும் போது. மத்த இதுல இப்படி இருந்துச்சு. நீங்க என்ன பண்ணிருக்கலாம்னா, அந்த டைம் லிமிட்டுக்குள்ள கேஷ் பாக்ஸ் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வர்றவங்க கேஷ் பாக்ஸ வச்சுக்கலாம், அந்த டைமுக்குள்ள வராதவங்க கேஷ் பாக்ஸ விட்டுறணும். இப்படி வச்சீங்கனாலாவது அவங்க போட்ட உழைப்புக்கு, அவங்களுக்கு மக்கள் போட்ட ஓட்டுக்கு ஒரு மரியாதையாவது இருந்திருக்கும். இந்த பொண்ணு செல்ஃப் எவிக்ட் ஆயிருக்கு. இது வரைக்கும் பிக் பாஸ் ஹிஸ்டரியிலேயே யாருமே செல்ஃப் எவிக்ஷன் ஆயிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. மத்தவங்க ஓட்டு போட்டு வெளில போயிருக்கிற மாதிரி பிக் பாஸ்ல நடந்திருக்கு. மத்தவங்க வந்து ஐ மீன் இந்த இடத்துல இல்ல, ஹிந்தி பிக் பாஸ்ல. ஆனா வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மேபி முன்னாடி வேற ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல இருந்திருக்கலாம், அவங்களா வந்து வெளியில போற மாதிரி. இதர் அவங்க என்னால முடியவே இல்லை, நான் இப்ப கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லி போறவங்க இருக்காங்க. அது வந்து அது எப்படின்னு சொல்றது, ரெட் கார்டு கொடுத்து வெளில போறதோ, இல்ல கேமுக்கு நடுவுல வந்து உடம்பு முடியாம, இல்ல நான் வந்து போக மாட்டேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணி போறதோ, இதெல்லாம் ஒரு விதம். இது டோட்டலி அனதர் ஸ்டெப், செல்ஃப் எவிக்ஷன் பிகாஸ் ஆஃப் டாஸ்க். ஒரு டாஸ்கால ஒருத்தவங்க வெளியில போயிடுவாங்க அப்படின்றது வந்து சர்வைவரோட மெத்தட், இவங்களோட மெத்தட் இல்ல. கூடவே இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன், ஒவ்வொருத்தரோட டிஸ்டன்ஸ் அண்ட் மீட்டர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, செகண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரயான் ஃபர்ஸ்ட் வந்து முத்துக்குமரன் 30 60 அப் அண்ட் டவுன் 60 meters in 15 seconds. கிட்டத்தட்ட அவருக்கு 4 மீட்டர் பர் செகண்ட்ல அவர் ஓடணும், அதாவது ஒரு செகண்டுக்கு 4 மீட்டருக்கு ஓடணும். அடுத்து வந்து ரயான் போனப்போ 90 meters in 25 seconds. அவருக்கு ஆக்சுவலா இதை விட கம்மி 3.6 meters per second தான் வந்துச்சு. இப்போ விஷால் மத்தவங்க பவித்ரா இவங்க தான் எனக்கு தெரியல. விஷாலுக்கு போடும்போது விஷாலுக்கு வந்து 120 meters 30 seconds இதுல சொல்றாங்க. சோ கண்டிப்பா 4 meter per second. இவங்க எல்லாருக்கும் இந்த 4 வருது. இது ரயானுக்கு மட்டும் 3.6 இருந்துச்சு. இப்ப பவித்ராக்கு என்னன்னு எனக்கு தெரியல, சௌந்தர்யாவுக்கும் என்னன்னு எனக்கு தெரியல. ஜாக்லினுக்கு வந்து 75 meters அப் அண்ட் டவுன் 150 meters இருக்கும். அண்ட் கடைசியா செகண்ட்ஸ் வந்து 35 seconds சொல்றாங்க. போட்டீங்கன்னா 4.3 meter per second வருது. இவங்க எல்லாரோட ஜாஸ்தி. எப்படி ஓட முடியும்? இவங்க ஒரு அத்லீட்டும் கிடையாது. இவங்க என்ன சொல்றது, ஜிம் பண்ணி எப்பயுமே ரன்னிங்லயே இருந்து இங்க வந்த ஒரு பர்சன் கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது அந்த இதுல வந்து இது வரைக்கும் ஓடவே இல்லாத ஒரு பர்சன் ஓடணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஜாக்லினுக்கு வந்து பிராக்டிகலா பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வெயிட்டா இருந்த ஒருத்தவங்க, அவங்க சாப்பாடு இதெல்லாம் இல்லாம வெயிட் லாஸ் ஆயிருக்கு. சோ அவங்களுக்கு வந்து அந்த மசில் லாஸும் சேர்ந்துதான் ஆயிருக்குமே தவிர்த்து அவங்க வந்து டம்பல் தூக்கியோ இல்ல இது ஆகியோ ஸ்ட்ரெங்தனிங் மூலியமா இல்ல வந்து ரன்னிங் மூலியமா அப்படி வந்து உடம்ப குறைச்சவங்க கிடையாது. நீங்க அதெல்லாம் சொன்னீங்கன்னா மேபி அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டாமினா பவர் இது எல்லாமே இருந்திருக்கும். கூடவே அவங்க ரொம்ப டிஃபரன்ஸ்ல கூட தோக்கல, 2 செகண்ட்ல தான் தோத்துருக்காங்க. 35 வர வேண்டியது 37 செகண்ட்ஸ்ல தோத்துருக்காங்க. இது வந்து ஒரு தோத்ததான் சொல்லவே முடியாது. ஏன் நான் இதை சொல்றேன்னா, எல்லாருக்குமே ஒரு கரெக்டா செகண்ட்ஸ் வந்து ஏறுது இல்லையா? அப்படி பார்த்தா இவங்களுக்கு கிட்டத்தட்ட 40 seconds கொடுத்துருக்கணும். அப்படி இல்லாம உங்களுக்கு 35 seconds சொன்னப்பதான் இந்த பிரச்சனையே வந்திருக்கு.
இதுதான் அவரோட கடைசியா இருக்குமோ. கடைசியா இருக்கலாம். கூடவே பாக்ஸ் எதுன்னு தேடணும். 8 lakhs வச்சிருக்காங்க. விஷாலுக்கே 3 பாக்ஸ் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு எப்படி வச்சாங்க, அதுல ஹிண்ட்ரன்ஸ் தெரியாது. அதை தேடி அந்த பாக்ஸ் என்னன்றதை எடுத்து வர்றதுக்கு கண்டிப்பா அந்த 2 செகண்ட் லேக் கூட எடுத்து பண்ணணும்னா எப்படி வேணா பண்ணலாமே, அவங்க இஷ்டம் தானே. இத வந்து நிறைய பேர் ஒரு பாக்ஸ் அங்க ஒரு பாக்ஸ் அங்க ஒரு பாக்ஸ் அப்படி போய் கூட தேடுற மாதிரி வைக்கலாம். இந்த டாஸ்க் ரொம்ப அன்ஃபேரா இருக்கு அப்படின்றத முதல்ல இருந்தே நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். இது யாருக்கா இருந்தாலும் ரொம்ப அன்ஃபேர் தான். இன்னொன்னு எடுத்த முடிவு கரெக்ட்ன்றேன். பெர்ஃபெக்ட், யாருமே தப்பே சொல்ல போயிட்டு நான் பண்ண மாதிரி இருக்கணும் பண்ணாத மாதிரி இருக்கணும் ரெண்டுமே சொல்லிட்டாங்க பாருங்க. அது பெர்ஃபெக்ட். நான் போன மாதிரியும் இருக்கும், அதே சமயத்துல நான் எடுக்காமையும் திரும்பி வந்துருவேன். அப்புறமா கேம்ல இருக்கணும். யாரோ வந்து நிறைய மெசேஜ் வந்துட்டு ஒரு மிஸ்டு காலுக்கு ஒரு ஓட்டு தான் எடுப்போம். அப்படி கிடையாது. நீங்க பிக் பாஸ் எப்படி ஃபாலோ பண்றீங்கன்னு தெரியல. நீங்க எத்தனை மிஸ்ட் கால்ஸ் வேணா கொடுக்கலாம். அண்ட் அதுல இருந்து ஒரு ஓட்டு எல்லாம் கிடையாது, நிறைய ஓட்ஸ் எடுத்துப்பாங்க. இது வந்து முன்னாடி டெய்லியுமே போடலாம். ஹாட் ஸ்டார் ஓட்டுனா ஒரு நாளைக்கு ஒரு ஓட்டு தான் ஹாட் ஸ்டார் வழியா போடுறது. மத்த எல்லா ஓட்ஸுமே நீங்க எவ்வளவு வேணா மிஸ்ட் கால் கொடுக்கலாம். தேர் இஸ் நோ லிமிட். ஒரு மிஸ்டு காலும் ஒரு ஓட்டு கணக்கு. அதனாலதான் அவ்வளவு பேர் வந்து ஓட் போட்டுக்கிட்டே இருக்கிறதோ இல்ல. இது நிறைய பேர் ஃபாரின்ல இருந்தே போடுறாங்கன்னு சொல்றாங்க. நீங்க நிறைய பேஜஸ்ல போய் பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கிரீன்ஷாட் போட்டிருப்பாங்க. நாங்களே வந்து முத்துக்குமரன், சௌந்தர்யா, அதுக்கப்புறம் பவித்ராக்கெல்லாம் ஓட்டு போட்டதுல நிறைய பேர் வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 60, 70, 80 அந்த மாதிரி ஓட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நாங்க ஜாக்லினுக்கு நிஜமாவே எங்க 2 பேர் போன்ல இது வரைக்கும் 500 ஓட்ஸ் போட்டிருப்போம். நாங்க சொல்றது இந்த வீக்க சொல்றோம். இந்த வீக் கூட இல்ல, இந்த வீக்ல 500 எல்லாம் வந்திருக்க சான்ஸ் இல்ல. இந்த ஃபுல் இதுக்கே மிஸ்டு காலே நம்ம ஒரு 3-4 ஆமா ஒரு பண்ணது வாரம் அதுதானே. இப்போ 2-3 வாரமா தான் நம்ம 3-4 வீக்ஸா தான் நாங்க வந்து மிஸ்டு காலே குடுக்குறோம். இந்த 3-4 வீக்ஸ்ல நாங்க டெய்லி போட்ட ஓட்ல 500 ஓட்டு கன்ஃபார்மா வந்து 50ல ஒருத்தங்க போட்டுருக்காங்க. நான் 700 ஓட்ஸ் போட்டிருக்கேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் வச்சு. இப்ப நாங்க எங்க 2 பேரு அப்படின்னு சொல்றோம்னா எங்க 2 பேருக்கே வந்து 2 போன் நம்பர் இருக்கு. இன்னும் ஆக்சுவலா அம்மா கிட்ட இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு போன் நம்பர் இருக்கு. சோ 3 போன் நம்பர்ஸ்ல இருந்து 500 ஓட்ஸ்ன்றது ஒன்னும் பெரிய இது இல்ல. அதுவும் வந்து 4-5 வாரத்துக்குன்றது ஒரு பெரிய இது கிடையாது. சோ அவங்க ஓட்டிங்னால வந்து எப்படியும் தோக்கல. அண்ட் இத பத்தி சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டு சும்மா வந்து பேசணும்னே பேசுவாங்களா எனக்கு தெரியல. இந்த கமெண்ட் செக்ஷன் பூரா இந்த இதுல வந்து நாங்க சேனலை வந்து நாங்க சொல்றோம்னு சும்மா வந்து சேனலை சொல்லாதீங்க, சும்மா சேனலை சொல்லாதீங்க, சேனலை தான் சொல்லுவோம். ஏங்க ஒரு டாஸ்க் இவ்வளவு மட்டமா ஒரு டாஸ்க வந்து வச்சு ஒரு ஃபைனலிஸ்ட் எல்லாம் இருக்க வேண்டிய பர்சன் அது யாரா இருந்தாலும் சரி இப்படி போய் தோக்கணும்னு சொல்லி ஃபைனலா ஒரு சேனல் முடிவு எடுக்குதுன்னா அவங்க எந்த மனநிலையில அந்த சேனல் எடுத்திருப்பாங்க இந்த முடிவை? கரெக்ட் தானே? 100% கரெக்ட். இது சேனல் தான் சொல்றாங்க. இருக்கும் யாரோ ஒருத்தருக்கு அது கண்டிப்பா இது தப்பா தான் ஆகி முடியும்ன்றது தெரிஞ்ச கதை தான். அது அவங்கதான் அவங்களும் அவங்க ஆசைப்பட்டது. யாரோ ஒருத்தர் இது மூலியமா ஒருத்தரோ 2 பேரோ இது இன்னொன்னு யாரோ சொன்னாங்க இது முத்துக்குமரனுக்கு வச்ச செக். டெஃபினட்டா திஸ் இஸ் நாட் முத்துக்குமரன் செக். முத்துக்குமரனால இந்த செகண்டுக்கு முன்னாடியே கூட அவரால் ஓடி வந்துட முடியும். ரயானாலையும் முடியும். விஷாலால அந்த லிமிட்டுக்கு வந்துட்டு ஓடிடுவாரு. இது டெஃபினெட்லி இந்த 3 பொண்ணுங்களுக்கு வச்ச செக் தான். அதுலயும் எனக்கு தெரிஞ்சு பவித்ரா கொஞ்சம் நல்லா ஓடுவாங்க. விஷால் 3 பொண்ணுங்கள்ல 2 பேர் காலி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு. ஆமா, அதுல பவித்ரா வந்து ஆக்சுவலா கொஞ்சம் நல்லாவே ஓடுவாங்க. நம்ம அந்த இதுல பார்த்தப்போ நல்லா தான் பண்ணாங்க. அது பேர் என்ன, அந்த இது தீக்குழியோ நம்ம அந்த இது இருந்தது நெருப்பு குழி. மட்டும் இல்ல, இப்ப கூட பிராக்டிஸ் பண்றாங்க, கரெக்ட்டா தான் பண்றாங்க, அவங்க நல்லா பண்றாங்க. சோ டெஃபினெட்லி அது ஒரு மாதிரி இல்ல. சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் 2 பேருமே கொஞ்சம் ஸ்பீட்ல கம்மி. பட் சௌந்தர்யாக்கு வந்து பிசிக் வந்து கொஞ்சம் லீனா இருக்கிறதுனால முன்னாடில இருந்து அவங்களுக்கு அந்த வெயிட், அந்த கால்ல வெயிட் விழாம அவங்களால ஓடி இருக்க முடியும். சோ அதனால அவங்க ஓடி இருக்காங்க. அண்ட் இங்க ஒரு பயங்கரமான ஸ்மார்ட் மூவ் அவங்க பண்ணது, பாக்ஸ் எடுக்கிறது இல்ல, நான் அட்டெம்ப்ட் பண்ணேன்றதுனால திருப்பி ஓடி வந்தது. ஆனா இதுக்குமே நிறைய பேர் வந்து தப்பா சொல்லுவாங்க, ஒருத்தரோட சான்ஸே வந்து இழக்க வச்சுட்டா அப்படின்ட்டு. பட் எனக்கு என்னமோ இவங்க எல்லாருமே வந்து எல்லாரும் ஒரு வாட்டி ஓடிட்டு வந்துடணும்ன்ற மாதிரி பண்ண மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லாருமே ஓடிட்டாங்க, யாருமே மிச்சம் இல்ல. சோ அப்படி பார்த்தா டெஃபினெட்லி எல்லாருமே ஒரு சான்ஸ் அப்படின்ற மாதிரி தான். யாரு ஓட சொன்னா, இவ கொழுப்பெடுத்து ஓடி போனா, இவ கொழுப்பெடுத்து ஓடி போனா, அந்த சிச்சுவேஷன்ல ஓடியே ஆகணும் போது யாராவது ஒருத்தர் அங்க பலிக்கடா ஆகதான் செய்வாங்க. கூடவே இப்ப இதுல வந்து ஜாக்லின் மட்டும் சொல்லல, இந்த 3 கேர்ள்ஸ்ல யாருக்கு வேணா த்ரெட் இருந்தது. அந்த ஃபேட் மேன்ல இருந்து எல்லாரும் அங்க உட்கார்ந்து பேசி 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 நீ தகுதி இல்ல தகுதி இல்ல தகுதி இல்ல தகுதி இல்ல. நீங்க அந்த லைவ் யாருமே பாக்குறதே இல்ல போல, இல்ல நீங்க லைவ் பாக்குறவங்க எல்லாம் யாரோ ஒருத்தருக்காக பாக்குறீங்க போல. இங்க வந்து சௌந்தர்யா, பவித்ரா, ஜாக்லின் 3 பொண்ணுங்களையுமே உங்களுக்கு லாயக்கு இல்லன்னு சொல்லி அங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னன்னா சௌந்தர்யாக்கு டிஃபெண்ட் பண்ண அன்ஷிதா, ஜெஃப்ரியோ எல்லாமே இருக்காங்க. இவங்க பவித்ராவுக்கு டிஃபெண்ட் பண்ண தர்ஷிகால இருந்து சுனிதால இருந்து எல்லாரும் இருக்காங்க. ஜாக்லின்காக பேசுறதுக்கு யாரும் பெருசா இல்ல. அது மட்டும் இல்ல, சுனிதா என்ன தெரியுமா சொல்றாங்க, இவதான் தேவையில்லாம அவங்க 2 பேரையும் மேனிபுலேட் பண்ணி ஓட வைக்கிறா, சும்மா கூட இருக்க மாட்டா,
அவங்க 2 பேரையும் ஓட வச்சு காலி பண்ணணும்னு நினைக்கிறா. ஏன்னா ஜாக்லின் வந்து சொல்லியிருந்தாங்களே, என்னால ஓட முடியல மச்சான், எனக்கு அந்த ஃபாஸ்டே வரல, ஆனா எனக்கு ஓட்டு போடுறவங்களுக்காக நான் ஒரு டாஸ்க் கூட ஆட மாட்டேன்னு நான் காமிக்க விரும்பல, நான் இந்த டாஸ்கையாவது ஆடணும். ஆனா கடைசி வரைக்கும் நாள் வந்த உடனே டாஸ்க் ஆரம்பிச்ச ஒரே பர்சன் ஜாக்லின் மட்டும்தான். கடைசி நாள் அவங்க போறதும் ஒரு டாஸ்கால தான். இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹிஸ்டரி ரிட்டன். ஆக்சுவலா இது ஒரு பெரிய ஹிஸ்டரி. ஒரு பர்சன் ஆல் நாமினேஷன்ஸ்ல நாமினேட் ஆயிருக்காங்க. 1 2வது அவங்க செல்ஃப் எவிக்ட் ஆயிருக்காங்க. யாருமே அவங்களை எவிக்ட் பண்ண முடியல, அவங்களா எவிக்ட் ஆகி வெளில வராங்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்க வந்து தானா வெளியில வந்தவங்களை பாத்திருக்கீங்க, எனக்கு போகணும் பிக் பாஸ், என்னால இருக்க முடியாது இப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க. ரெட் கார்டு கொடுத்து வெளில போடா அப்படின்னு சொன்னவங்களும் இருந்திருக்காங்க. ஆனா முறையா ஒரு டாஸ்கால ஒரு பொண்ணு தானே எவிக்ட் ஆகி வெளியில வராங்க அப்படின்னா அது இதுதான். எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணுக்கு மட்டுமே அவ்வளவு ஹிஸ்டரி இருக்கு. பிக் பாஸ் சீசன் 8 ஞாபகம் வச்சா யாருன்னா சொன்னாங்கன்னா கன்ஃபார்மா ஜாக்லின் லிடியான்ற பேரு வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் அவங்க மைண்ட்ல. ஏன்னா சில இதுல சில பேர் ரொம்பவே இதுவா இருப்பாங்க. சீசன் 1 சொன்னாலே ஓவியா, இன்னொரு பக்கம் ஜூலி ஞாபகம் வருவாங்க, மத்தவங்க எல்லாருமே வந்து சைட் கேரக்டர் ஆயிடுவாங்க, அவங்களாம் அப்புறமா தான் ஞாபகம் வருவாங்க. சீசன் 2 அப்படின்னு சொன்னீங்கனாலே யாஷிகா, ஐஸ்வர்யா, அங்க வந்து மஹத், இவங்களாம் தான் ஞாபகம். மஹத் வந்து ரெட் கார்டுனால, ஐஸ்வர்யா யாஷிகா தான் ரொம்ப தெரியும். விஜயலட்சுமி கூட அப்புறம் லேட்டரான் வந்தாங்க. பட் நிறைய சொன்னோன்னே இவங்க 2 பேர் தான் ஞாபகம் வரும். இது வரைக்கும் டைட்டில் வின்னர் வந்து ரித்விகா, ஃபர்ஸ்ட் சீசன்ல டைட்டில் வின்னர் ஆரவ், ஆனா அவர்லாம் ஞாபகமே வரமாட்டாங்க. ஸ்னேகன் கூட ஓரளவுக்கு சொல்லிடலாமே தவிர்த்து ஆரவ் பேர் வராது. அதே மாதிரி இந்த 2வதுல கூட வந்து ஐஸ்வர்யா தத்தா, விஜயலட்சுமி இவங்க பேர்லாம் வருமே தவிர்த்து ரித்விகா பேர் அவ்வளவு ஈஸியா ஞாபகம் வராது. அவங்க டைட்டில் வின்னர்ன்றதுனால தான் மேபி வந்து ஞாபகம் வரலாம். சீசன் 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஃபுல் பாய்ஸ் கேங், அதுலயுமே வந்து சாண்டி, கவின், லாஸ்லியா இவங்க தான் ரொம்ப மெயின். இதை தவிர்த்து வனிதா, அது அந்த ஈக்குவல் கவுண்டர் வில்லன் பார்ட்னு வரும்போது அவங்க. ஆனா எங்களுக்கு எல்லாம் மதுமிதா ரொம்ப இதா இருக்கும். பட் இதுதான் ஏன் மதுமிதானா அது ஒரு இஷ்யூ நடந்துச்சு, அந்த கை எடுத்துட்டு போறாங்க. சோ ஒவ்வொரு விஷயத்துல வெளில போறவங்க தான் நான் ரொம்ப நிப்பாங்க. 4th சீசன்ல ஆரி, பாலாஜி, அப்புறமா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அனிதா, சனம்லாம் விட இவங்க அர்ச்சனா சந்தோகே இவங்க கொஞ்சம் யாரும், அப்புறமா வந்துட்டு ரம்யா பாண்டியன் கொஞ்சம் ஞாபகம் வரலாம். பட் மத்தவங்க அகைன் சைட் கேரக்டர்ஸ். இந்த வாட்டி தான் எனக்கு தெரிஞ்சு 4th சீசன்ல தான் ஃபர்ஸ்ட் வின்னர் ரன்னர் 2 பேருமே வந்து ரொம்ப நல்லா ஞாபகம் இருப்பாங்க. ஏன்னா அதோட ரன்னர் பிபி அல்டிமேட்டோட வின்னர், அது மட்டும் 2 பேருமே டிசர்விங், ரொம்ப டிசர்விங். அதே மாதிரி 5th சீசன்ல எங்களுக்கு யாருமே ஞாபகம் இல்ல, பிரியங்கா அண்ட் ராஜுக்கு வந்து நிறைய இது பாத்துக்கலாம். தாமரை செல்வி, நம்ம யாரையும் பார்க்கல அந்த ப்ரோகிராம். 6th சீசன் எடுத்தீங்கன்னா அசீம், விக்ரமன், எங்களுக்கு ஷிவின் டெஃபினட்டா நிறைய பேருக்கு ஞாபகம் இருப்பாங்க. பிகாஸ் ஒரு டிரான்ஸ் உமன் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தவங்க அவங்களா தான் இருப்பாங்க. மத்தவங்க எல்லாம் அகைன் சைட் கேரக்டர்ஸ். அதுல பொட்டி எடுத்த அமுதவாணன் அண்ட் கதிர் மேனா ஞாபகம் இருக்கலாம். அண்ட் 7th சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அர்ச்சனா, மாயா, பூர்ணிமா, விசித்ரா, விஷ்ணு இவங்க எல்லாருமே பயங்கரமா, மணி எல்லாரை விட எனக்கு அந்த சீசனே வந்து எல்லாருக்குமே பயங்கரமா தெரியும். சரவணன், ஜோவிகா, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சம்பவம் பண்ணாங்க, ஒவ்வொருத்தரும் அங்க நிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணாங்க. சோ அது இருந்தது. ஆனா 8th சீசன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா எங்களுக்கு பர்சனலா ஜாக்லின், சௌந்தர்யா, முத்துக்குமரன் இவங்க தான் ரொம்ப ஞாபகம் வருவாங்க. மஞ்சரி கூட எனக்கு செகண்டரி தான் எனக்கு ஞாபகம் வருவாங்க. தீபக் மேபி சோ இவங்கலாம் தான் ஞாபகம் வருவாங்க. ரயான் ஓகே, எஸ், ரயான் வந்து அந்த டாஸ்க்ல வின் பண்ணதுனால கண்டிப்பா ஒரு நினைப்பாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு எடுத்தோன்னா வாயில இருந்து ஜாக்லின் ஈஸியா வந்துரும் நினைக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு எக்ஸிட் யாருக்குமே கிடைச்சது கிடையாது, யாருக்குமே. அண்ட் ஃபேட்மேன், அப்புறம் சிவகுமார், சுனிதா, வர்ஷினி, அப்புறம் வேற யாரு, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்களே, அன்ஷிதா, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இவங்க வெளில போனது. ஏன்னா இந்த எக்ஸிட் நீங்களே யோசிச்சு பாருங்க. எப்பயுமே நான் சொல்லிருக்கேன் எனக்கு விஷால் விட்டேன். சௌந்தர்யாக்கெல்லாம் கூட ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கிறேன். சௌந்தர்யா, ரயானுக்கு இருக்குமான்னு தெரியல. காம்படிட்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு காம்படிஷன் போறாங்க அப்படின்னா வந்து ஹாப்பியா தான் இருக்கணும். தெரியல இவங்க ஹாப்பியா இருக்காங்களா இல்ல ஃப்ரெண்டு நினைச்சு இது பண்றாங்களா எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து ரியாக்ட் பண்ணும்போது ஜாக்லினுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்களா சௌந்தர்யா? தெரியல. அவங்க வந்து திடீர்னு வந்து மாறுறாங்க, புரிய மாட்டேங்குது. இது நிறைய பேர் சண்டை போட்டாங்கன்னு உள்ள சொல்றாங்க. இன்னைக்கு தீபக் எல்லாம் உள்ள. ஆமா, நீங்க வந்து ஈவினிங் போல உங்களோட ஸ்கிரீன்ஸ் வந்து ஆன் வச்சிருந்தீங்கன்னா 20 மினிட்ஸ்க்கு ஒரு பயங்கரமான இமோஷனல் ரோலர் கோஸ்டர். அவங்க எக்ஸிட் ரொம்ப பயங்கரமா இருக்கும்.
ஏன்னா யாரையுமே பார்க்காம அந்த டிராஃபி கூட உள்ளே தான் இருக்கும். டிராஃபி உடைக்கப்படல. டிராஃபியை உடைக்காம யாரையும் மீட் பண்ணாம உடைக்க சொல்றாங்களோ என்னவோ. திருப்பி இவங்க ரிட்டர்ன் ஆகணும். ஒரு நாள் கடைசி ஒரு நாள் வருவாங்க பார்க்க. மேபி அந்த டைம்ல உடைக்க வைக்கிறாங்களோ என்னவோ எனக்கு தெரியல. திருப்பி இவங்க ரிட்டர்ன் பண்றாங்களான்னு தெரியல. ஏவி போட மாட்டாங்கன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு போடுவாங்க கண்டிப்பா. சாட்டர்டே எபிசோடுல சம்திங் ஃபினாலே ஸ்டேஜ்ல போட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி நாள், ஏன்னா சண்டே தானே எப்பயுமே நம்மளுக்கு ஃபினாலே இருக்கும். ஸோ சாட்டர்டே எபிசோட்ல கன்ஃபார்மா அவங்களுக்கு ஏவி காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பா ஒரு பையன் தான் வந்து வின்னர் அண்ட் ரன்னரும் பையன் தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ இட்ஸ் பிட்வீன் முத்து அண்ட் விஷால் அப்படின்னு சொல்றாங்க. ரயான் அதுல போட்டியிலேயே வரல. சௌந்தர்யாவும் வந்து தெரியல. சோ ஆக்சுவலா லீடிங்ல பாத்தீங்கன்னா சௌந்தர்யா செகண்ட்ல இருக்காங்க எல்லாருமே பண்றது. பட் விஷால தான் ஒரு சேனல் கொண்டு வராங்க, ப்ரோமோட் பண்றாங்க. மேபி விஷால வின்னர் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் நிறைய இருக்கு. சோ வின்னர் பார்த்தா முத்துக்குமரனோட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப உடைஞ்சு போவாங்க. அது செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்னு தெரியல. முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து அவ்வளவு கஷ்டப்படுத்துவாங்களா எனக்கு தெரியல. இல்ல சப்போஸ் அவர் வின்னர் இல்லன்னு சொன்னா அவங்களுக்கு பயங்கரமான ஒரு இல்ல அதான் சொல்றேன். அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. விஷால்ன்ற நேம வின்னருக்கோ ரன்னருக்கோ கொண்டு வரதுக்கு எந்தவித தகுதியும் கிடையாது. உண்மையிலேயே ஒரு கேவலமான ஒரு பிறவியை நீங்க வின்னர் ஆக்கி அவரோட மணிமகுடத்துல அவரை சூடிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பண்ணுங்க. அதை தவிர பவித்ராக்கு கொடுத்தீங்கன்னா கூட டிசர்விங் தான். பவித்ரா, சௌந்தர்யா, ரயான் யாருக்கு கொடுத்தீங்கன்னா இல்ல நீங்க என்னைக்கு வந்து போக வேண்டிய ஒரு பர்சனை இன்னைக்கு வரைக்கும் உட்கார்ந்து பொத்தி பாதுகாத்துக்கிட்டு இருக்கீங்களோ, அது வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து லவ் கண்டென்ட் அவர் கொடுப்பாருன்ற நம்பிக்கையில உட்கார்ந்துகிட்டு அவரும் உட்கார்ந்து ஊட்டி விடுறதும் எல்லாம் பண்றது எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சோ இதுக்காக தான் நீங்க இதை பண்றீங்க அப்படின்றது எங்களுக்கு புரியுது. பட் worst கேம் ஃப்ரம் பிக் பாஸ். அண்ட் இதுல கண்டிப்பா பிக் பாஸையும் உள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸையும் நாங்க பிளேம் பண்ணதான் செய்வோம். ஏன்னா ஃபேட்மேன், சிவகுமார், ரஞ்சித், அப்புறம் வந்து சுனிதா, அன்ஷிதா, வர்ஷினி இவங்க எல்லாம் கான்ஸ்டன்டா அங்க வந்து ஆமா ஜாக்லின போக் பண்ணிட்டே இருக்காங்க. நிறைய பேர் இவ எதுக்கு போகணும், இவ போகாமலே இருந்திருக்கலாம். அந்த சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க நடந்தா, நின்னா, உட்கார்ந்தா, எந்த இடத்துலயும் நீ வர்த்தில்ல. ஏன்னா இந்த பேச்சு வந்து போன வாரம் வரைக்கும் இல்ல. இவங்கள ஃபேட்மேன ஒரு குறை சொன்ன உடனே வந்துட்டாங்க. அண்ட் இன்னொன்னு தெரியுமா, ஃபேட்மேன் தனியா உட்காந்து புலம்பிட்டு இருந்தாரு. அதுல அவர் சொல்றாரு, நான் பிஆர்னு ஜோக்குக்காக சொன்னேன், அர்ச்சனா பிஆர்னு ஜோக்காக தான் சொன்னேன், விஷ்ணு பிஆர்னு ஜோக்காக தான் சொன்னேன். எல்லா ஜோக்கையும் நீங்க உண்மையா எடுத்துக்கிட்டீங்க. அவர் எது சொன்னாலும் ஒத்துக்கிறாங்களாம் எல்லாரும் ஜனங்க. அப்படி ஐ ஆம் த மேக்கர், கிங் மேக்கர். நம்மள ஒருத்தர் கிங் மேக்கர்னு வருவாரு. இல்ல நீங்க நிஜமாவே வந்து டிசைடர் தான் மிஸ்டர் ரவி. இன்னைக்கு வந்து போக் பண்ணி ஒரு பொண்ணை வந்து இந்த கேஷ் பாக்ஸை எடுக்கிறதுக்கு நீ வந்து போக மாட்டேன்னு ஏதோ சொல்லி, ஏன்னா இந்த வாரம் பூரா நடந்துட்டு இருக்குது. இந்த வாரம் ஸ்டார்டிங்ல இருந்தே ஜாக்லின் எலிமினேட்டட்ன்ற நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. So obviously it was a trap. அதையும் சொல்லணும்ல. அதான் நானும் சொல்றேன். அது எப்படி ஒருத்தவங்க அவங்களா போய் நீங்க எப்படி அப்பவே எலிமினேட்டட்னு போட்டீங்க? அப்போ ஏதோ உள்ள நடக்குது. நீங்க எல்லாருமே வந்து அவங்களா போடாங்க, அவங்களா தோத்தாங்கன்றீங்க. இப்ப ஜாக்லின் போறாங்கன்னும் போது அதுக்காக நீங்க வேணும்னே எக்ஸ்ட்ரா கூட ஏதாவது பண்ணிருக்கலாம்ல. உங்க இஷ்டம் தானே, எது வேணா இருக்கலாம். இன்னொன்னு நான் சொல்றேன், முத்துக்குமரன் ஓடினப்போ டோர்ஸ் க்ளோஸ் ஆகல, ரயான் போனப்போ டோர்ஸ் க்ளோஸ் ஆச்சு, விஷாலுக்கும் டோர்ஸ் க்ளோஸ் ஆகுது. விஷால் போகும்போது பொட்டியெல்லாம் எக்கச்சக்கமா வைக்கிறீங்க. சோ ஒன்னொன்னையும் நீங்க டிஃபிகல்ட்டி லெவல் ஏத்துற பேர் விழின்னு இவங்க வந்து இது இம்பாசிபிள்லாம் கிடையாது. ஒரு இப்படி இருக்க பர்சனுக்கு அது இம்பாசிபிள் தான். அவங்க இவ்வளவு தூரம் வந்தது ஒரு கிரேட் ரெக்கார்ட் என்ன பொறுத்த வரைக்கும். சும்மா அத்லீட்ஸோடையும் இவங்க கூடயும் நீங்க கம்பேர் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. இட் வாஸ் a great record from ஜாக்லின் சைட். 37 செகண்ட்ன்றது செம்ம. 30 செகண்ட்ல இது 35 செகண்ட்ல வரணும் அப்படின்னா அது வந்து மேபி வந்து இவங்க யாரு ஜெஃப்ரிக்கோ இல்ல வந்து ரயான்கோ இல்ல முத்துக்குமரனுக்கோ இல்ல வேற யாருன்னா அத்லீட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கோ அது ரொம்ப ஈஸியரா இருந்திருக்கும். இவங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து சௌந்தர்யா ஒரு கரெக்டான முடிவு எடுத்துட்டு ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. இவங்க நான் ஆடினா மொத்த கேமே ஆடிட்டு தான் போவேன்ற மாதிரி ஒரு இதுல போய் ட்ராப் ஆயிட்டாங்க. பட் கிரேட் கேம் ஃப்ரம் ஜாக்லின். இன்னைக்கு கடைசி வரைக்கும் தான் மூச்சை கொடுத்து விளையாடி இருக்கேன் அப்படின்ற ஒரு பெரிய நேமோட தான் வந்து ஜாக்லின் வெளியில வராங்க. இன்னுமே சொல்ல போனோம்னா அந்த ஃபினாலே ஸ்டேஜ்ல நின்னா கூட இவ்வளவு மரியாதை அவங்களுக்கு வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லா ஃபேண்டம்ஸும் கிட்டத்தட்ட எல்லா ஃபேண்டம்ஸும் வந்து இது ஒரு அன்ஃபேரா அவங்க வெளில போயிருக்காங்க. ஷி இஸ் டிசர்விங் டு பி இன் டாப் 3ன்னு சொல்ற அளவுக்கு பேரை வாங்கிட்டு வெளியில வந்திருக்காங்க. இது இந்த மாதிரி ஒரு எவிக்ஷன் எல்லாருக்குமே கிடைச்சிருமானா எனக்கு தெரியல. நீ என்ன நினைக்கிற? ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு நினைக்கிறதுக்கு. சரி, இதுதான்
அது ஃபேக்ட் இஸ் அ ஃபேக்ட். நீங்க வந்து அதை மறைக்க முடியாது. உண்மை என்னைக்குமே யாரும் எத்தனை இது போட்டு மறைச்சாலும் மறைக்க முடியாது. ஒருத்தவங்களை டிசைட் பண்ணி வெளில அனுப்பணும்னு நினைச்சா எப்படி வேணா அனுப்பலாம். அதுதான் நடக்கிறது. இப்போ ஜாக்லின் செலக்ட் பண்றாங்கன்னும் போது எக்ஸ்ட்ரா எதுனா ஒன்று ஹிண்ட்ரன்ஸ் கூட நீங்க பண்ணணும்னா உங்களோட இஷ்டம், பண்ண முடியும். பிகாஸ் அது உங்களோடது, உங்களோட சைடு. டஃப் ஆகும். அதுவும் 8 lakhsக்கு வச்சிருக்கீங்க. கண்டிப்பா அதுல ஏதோ பயங்கரமான டஃப் இருந்திருக்கதான் செய்யும். பட் எபிசோட் பார்த்தா தான் எதையுமே நம்ம டிசைட் பண்ண முடியும். பார்ப்போம். ஓகேங்க, ரொம்ப ஹெவி ஹார்ட்டோட நீங்க வந்து இன்னைக்கு லைவ் பார்க்கலாம். ஸோ உங்களை நாங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பாய்.